ஹலோ வாங்க, நம்ம கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், சாம்பார் வெங்காயம், அதே மாதிரி நம்ம குழம்பு வடகம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணலாங்க. கருவாடு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வெந்நீரில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாழை கருவாடு தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு வடகம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம வடகத்துலேயே வெந்தயம், கடுகு, பூண்டு எல்லாமே வடகம் போட்டிருப்போம். வெந்தயம்லாம் நம்ம சாம்பார் வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒன்று மதியமாக தாங்க கருவாட்டு குழம்புக்கு தட்டி போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டையும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை அதையும் போட்டாச்சு. இல்லையா, 2 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக 2 கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து வதச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. சாம்பார் வெங்காயம் இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி அதில் போட்டுக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு இப்போ 50 கிராம் புளி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். காரத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டு தூள் காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால போட்டாச்சு. தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். தூள் இது பெரிய டேபிள் ஸ்பூனுங்க, அதனால் இது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இல்லை, இந்த மசாலையெல்லாம் வதத்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லையா. 50 கிராம் அதில் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு பத்தலைனாலும் நம்ம அப்புறம் போட்டுக்கலாங்க. மூடி விட்டுட்டு வெளியே வதக்க வேணாங்க. காயெல்லாம் கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு அதையும் அதில் போட்டுக்கலாங்க. நம்ம எண்ணெயில் வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மசாலையை மட்டும் எண்ணெயில் வதக்கினா போதும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. கருவாடு இதை மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கணும். அது உள்ளமே இதெல்லாம் இல்லாத நல்லா கழுவி வெந்நீர் வச்சு நல்லா கழுவி ஒரு 4 கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை தண்ணியில் கழுவிட்டு, சாதா தண்ணியில், அதுக்கப்புறம் நம்ம கருவாட்டை இதில் போடணுங்க. நல்லெண்ணெயும் ஊற்றுக்கலாங்க லாஸ்ட்டில். இந்த நல்லெண்ணெய் விட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட். இது மாதிரி தாங்க கருவாட்டு குழம்பு வைக்கணும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.